ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு வேளையில் சிலுவை தியான தொடர் ஜெபமாக வசனமாக இந்த 32ஆம் நாள் தொடர்ச்சியாய் ஒரு சில வசனங்களை வைத்து உங்களோடு இடைபட கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த முறை அதிகமாக தேவன் உணர்த்தி பேச வைக்கிற வார்த்தை தேவனுடைய அன்பு வெளிப்படுகிற விதம். அவருடைய அன்பு நமக்கு வருவதினால் நமக்கு என்னெல்லாம் நடக்குது, அவர் ஏன் இப்படியெல்லாம் மனுஷன் மேல அன்பு கூற வேண்டும் என்கிற காரியங்களை இந்த 2024ஆம் ஆண்டு தியான நாட்களில் பிப்ரவரி மாதமும் இந்த மார்ச் மாதமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஆண்டவர் நமக்காக நம்முடைய நோய்களை குணமாக்குகிறவர் என்று நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இதற்கு முன்பு குறிப்பிட்டதான அந்த வசனத்தை வைத்து மீண்டும் உங்களோடு சில வார்த்தைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமென் என்பதாக யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தைகள், அவரோடு பேசின வார்த்தைகளை இன்று நாம் தியானிப்பதற்காக இங்கே இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அதை குறித்த விஷயங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து முன்பு இன்னொரு வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். அன்பு வெளிப்பட்ட விதம் என்ன? பாவம் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்துள்ளோம் என்று ஆலயத்தில் ஒரு 5 காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆனால் உங்களுக்கு சொன்னது 2 காரியம்தான். அப்ப இன்றைக்கும் அதை வைத்து வேறு ஒரு வார்த்தை என்ன? நாம் யார்? பாவம் கழுவப்பட்டவர்கள். பாவம் கழுவப்பட்டவர்கள். அப்ப இதிலிருந்து விளங்குகிறது நம்முடைய வாழ்க்கை என்ன? பாவம் செய்கிற ஒரு நிலை. இங்கே வேதம் சொல்லுகிறது, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் ஆற நம்மை கழுவி இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் முகம் அழுக்கடையும் போது, உடல் அழுக்காக மாறும்போது, வெளித்தோற்றத்தை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அதை தண்ணீரினால் கழுவி முகத்தை கழுவி சுத்திகரிக்கிற நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆன்மா, உள்ளான வாழ்க்கை கரைபட்டு விட்டால், பாவம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து விட்டால், அந்த பாவ கரைகளை நீக்க எந்த மனிதனாலும் முடியாது. எங்க போனாலும், எந்த இடத்தில் போய் எவ்வளவு தியாகம் பண்ணினாலும் அவன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள முடியாத நிலையில் அவன் காணப்படுகிறான். அப்ப அதற்காக நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தார். தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக நம்மை கழுவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51:7 சொல்லுகிறது. தாவீது என்ற தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என் பாவத்தை நீங்க கழுவுனா நாங்க உறைந்த பனியிலும் மழையிலும் வெண்மையாய் மாறுவேன். பாவம் என்பது இருளான ஒன்று, சந்தேகத்தை கொடுக்கும்,
தீமையான யோசனையை கொடுக்கும், பாவம் செய்ய தூண்டுகிற நிலைமை உருவாகும். தவறான வாழ்க்கைக்கு போவதற்குரிய அனுபவம் தான் இருளின் தன்மைகள். ஆனால் பாவம் கழுவப்பட்ட பின்பு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம், ஒரு கழுவப்பட்ட அனுபவம் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் முதல் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு 16ஆம் வசனத்தில் இப்படி குறிப்பிடுகிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டுவிடுங்கள், விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். என்ன அருமையான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் பாவம் கழுவப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்றுதான் ஏசாயா இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். தாவீது அந்த உணர்வில் தான் ஜெபித்தார். என்னை நீங்க கழுவி சுத்திகரிச்சீங்கன்னா நான் சுத்தமாயிடுவேன். எனக்குள்ளே இருக்கிறதான அந்த தேவையில்லாத காரியம் மாறிடும். நான் சுத்தமாவே என் வாழ்க்கை வெண்மையாய் மாறிவிடும் என்று தாவீது குறிப்பிடுகிறார். அப்ப ஆண்டவர் எப்படி நம்முடைய பாவம் கழுவப்பட்டது என்றால், ஆண்டவர் இயேசு அவர் தம்முடைய இரத்தத்தாலே நம்மை கழுவினார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவரிடத்தில் எந்த விதமான பாவம் இல்லை. அவர் பாவம் செய்யாதவர், பாவம் செய்யாத தேவன். நாம் அவரிடத்தில் போய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய பாவத்தை கழுவுகிறார். அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, பாவம் கழுவப்பட்டவர்கள். இதற்கு முன்பு நாம் பாவத்தில் மூழ்கி கிடந்தோம். இப்பொழுது இந்த வசனத்தின்படி அவனுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டதின்படி நாம் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மேலே பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். சுத்திகரிக்கப்பட்டவர்கள்தான், பாவம் கழுவப்பட்டவர்கள்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த இடத்துல செல்வதற்கு ஆயத்தப்படுவோம். ஆண்டவருக்காக வாழுவோம். அவர் சத்தம் கேட்போம். தூய்மையின் வாழ்க்கையை விரும்புவோம். ஆண்டவர் கிரியை செய்வார். நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். உமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தெரிந்து தெரியாமல் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற்றும். நாங்கள் துணிகரம் கொள்ளாமல் பயத்தோடு வாழ கிருபை தாரும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.